ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்த பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? சேல்ஸ் கால். எஸ், நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கால் பண்ணி பேசும்போது இவங்க நம்ம ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணேன், இல்லை கிளைண்ட் ஏதாவது அப்ஜெக்ஷன் வச்சா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி யோசிச்சு நான் என்னோட சேல்ஸ் கால் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் நான் கற்றுக்கிட்ட இந்த சேல்ஸ் கால் ஒரு டெக்னிக் என்னோட திங்கிங்கை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுச்சு. அதுதான் 80-20 ரூல். பொதுவாக நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி பேசும்போது கிளைண்ட் கால் அட்டன் பண்ணோன்னே என்னோட சர்வீஸை நான் பிச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இந்த 80-20 ரூல் படி நம்ம ஒரு சேல்ஸ் காலில் 80% ஆஃப் டைமை வந்து நம்ம கிளைண்ட் பேசுகிறதுக்கு கொடுக்கணும். அந்த 80% ஆஃப் டைமில் அவங்க யார், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் என்ன, அவங்களோட பிக்கெஸ்ட் பெயின் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ரிமைனிங் 20% டைமில் நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை யூஸ் பண்ணி அந்த கிளைண்டோட பெயினுக்கு எப்படி சொல்யூஷன் தரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த 80-20 ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் உங்கள் சேல்ஸ் காலை ஈஸியாக சக்ஸஸாக க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லை சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் சேல்ஸ் காலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் தரேன்.